மீட்டர் ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சிடிஆர் நிர்மல்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு ஆளை வந்து என்ன ஆனாலும் சரி தாவேக்கால நாங்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்க மாட்டோம். வேற ஏதோ ஒன்று சொன்ன மாதிரியே இருந்துச்சு, அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரியே இருக்குது. என்ன சார் அது சொன்னால் இன்னும் இதாக இருக்கும். அதனால சொல்லுங்க என்ன பெரிய என்ன சொன்னார்? சிஎம் அவரோட காலில் எங்கள் அண்ணன் காலில் வந்து விழுந்தா கூட அவர்லாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்களுக்கு திமுக பார்த்தா எப்படிங்க தெரியும்? பார்த்தாலும் அடிக்கணும் போல இருக்கியா? ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து தாவேக்கா உண்மையாவே குதிரை வீரம் பண்ணுவீங்க திமுக ஏன் சொல்லுதுன்னா, அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு நபர் அவர். தாவேக்கா இப்ப பண்றது தப்பா சார்? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப தப்பு. அப்ப திமுகல இருக்கிற பாதி மந்திரிங்க எல்லாம் அதிமுகல இருந்து வந்தவங்க தான். வைத்திலிங்கம் எப்படி வந்தாரு, ஓபிஎஸ் எப்படி வந்தாரு? குதிரை பேரம்ல வரல. அவங்க வந்து தன்னுடைய ஆர்வத்திலையும் அன்புலையும் பாசத்திலையும் தாய் கழகத்துல வந்து இணைச்சுக்கிட்டாங்க. ஓகே, இது வந்து திமுக பண்ணா அது தாய் கழகத்துல வந்த அன்பு. ஆனா அது தாவேக்கா ஒரு பண்ணல அவங்க, ஆனா பண்ணாங்க அப்படின்னா அது குதிரை பேரம். அப்படி பேசிடுவோம், கூச்சமே இல்ல. ஸ்டாலின், உதயநிதி அவங்க 2 பேருமே வந்து லண்டன் போயிட்டாங்க. ஏவாவில் அவர்கள் வந்து சிங்கப்பூர் போயிட்டாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது செய்யப்பட்டாரு. இந்த மாதிரி நடந்துகிட்டு பிடிஆர் வந்துட்டு டெம்பரரி பிரேக் எடுத்து வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போயிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி தலைமுறை போயிட்டாரு. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி போச்சு அப்படின்னா இன்னும் 4 வருஷத்துல திமுக அப்படிங்கிற அந்த பேரு இல்லாம போயிடும், எங்கேயோ போயிடும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஜென்சி டிஎம்கே மீட்டிங் வந்தவங்களுக்கு சாப்பாடு என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல சார், அந்த வீடியோ எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால அந்த ஒரு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்க நம்ம நாட்டுல எவ்வளவு பேர்? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நமக்காக வந்து கூன்னு கூவி இருக்கிறான், போடுறான் அவனுக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தை அப்படின்னு. அந்த ஒரு அரசியலை என்னைக்கும் கைவிடாம இன்னைக்கு திமுக வந்து தொடர்ந்து செய்யுது. பிரியாணி போடும்போது பீஸ் வைக்காம விட்டான், போட்டாம பாருங்க ஒரு சண்டைய. என்னடா அப்படின்னு அந்த கடை வச்சிருக்காங்களா சார், அவங்களாம் வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனில ஹெச்ஆரா ஒர்க் பண்றவங்க. சைடு ஹசலுக்காக அங்க வந்து கோல்ட் கப்பா பிசினஸ் எல்லாம் பண்றாங்க, வேற எதுவும் கிடையாது. அவங்க இப்படி பண்ணிடுவாங்களா வருது. என்ன ஐடில வேலை பாக்குறவங்க இவன் எதுக்கு சைடு ரோட்ல கடை போட்டு நடத்துறான் அப்படின்னு அவசியம் அவனுக்கு? அப்ப ஏதோ இருக்கு, விஷயம் இருக்கு போல. என்ன சார் இருந்துரும் மோஸ்டா? என்ன வெடிப்பு பிடிச்சிட்டோம்னா வேணும் பூரியும் குருமாவும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று வச்சு விட்டுவானா? பானிபூரியில் வச்சுட்டானா என்ன பண்றது? சொல்ல முடியாதுங்க. எல்லாரையுமே வந்து ரொம்ப சாக்கிரதையா அணுகணும். கலக்காடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் போழியே, ரொம்ப சோகமா இருக்கீங்க? சோகமெல்லாம் இல்லை சார். சனிக்கிழமையானாலயா? இல்லை அந்த மாதிரி இல்லை. வீக்கெண்ட் வரப்போகுது ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இந்த சோகம் எதுவும் யாராவது அரெஸ்ட் ஆயிட்டாங்க அந்த மாதிரி எதுவும் வருத்தமா? இல்லை சார், திமுகல தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு வருத்தம் கிடையாது அப்படி சொல்றீங்க. நோட் பண்ணி வச்சுப்பாங்க அதெல்லாம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நீதிபதியோட சொந்த ஜாமீனில் வந்து வெளியில் வந்திருக்காங்க. இன்னைக்கு திருப்பியும் கோர்ட்டு போயிருக்காங்க. என்ன ஏதுன்னு இதுக்கு மேலே தான் வெளியே வரும் தகவல். ஆனால் அவர் நேற்று நைட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். ஆனால் அது வந்து பேஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னா, போலீஸ் வந்து கொஞ்சம் அழுத்தம் தராங்க. தாவேக்கா சார்பிலேருந்து என்னை வந்து என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால இணையணும் அப்படின்ற மாதிரி குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க சார். எல்லாம் சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஏன் என்ன நம்புறதுக்கு என்ன இருக்குது? கட்சி விட்டு கட்சி தாவறதுங்கிறதுலாம் இந்த ஊரில் என்ன பெரிய சாதாரணமான விஷயமா என்ன? இல்லை சார், ஆனால் சிஎம் அவர்களே வந்து ஒருமையில் பேசின ஒருத்தரை திருப்பி தாவேக்கால எப்படி குதிரை பேரம் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க? அப்படிதான் இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகலாம் நடந்துச்சு. டக்குன்னு உடனே இப்போ பேசுறியா, ரைட் ஓகே இங்கே பதவி வந்துட்டு அப்படின்னா அவனை மன்னிச்சிருவேன் கமான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கை கொடுத்துப்பாங்க. அப்படித்தானே இருந்துச்சு இதுக்கு முன்னாடிலாம். சிடிஆர் நிர்மல்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஒரு ஆளை வந்து என்ன ஆனாலும் சரி தாவேக்கால நாங்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்க மாட்டோம். தென் தமிழகத்தில் வந்து நடக்கிற பிரச்சனைகளுக்கு கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஒரு முக்கிய புள்ளி. அவரை மாதிரி ஒருமையில் பேசுகிற ஆளாக இருக்கட்டும், ஊழல் வழக்கு உள்ள ஆளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களை வந்து தாவேக்கால இணையும் நினைக்க மாட்டோம். அவங்களே வாங்க அப்படின்னாலும் நாங்கள் சேர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி வேற ஏதோ ஒன்று சொன்ன மாதிரியே இருந்துச்சு, அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரியே இருக்குது. என்ன சார், அதை சொன்னால் இன்னும் இதாக இருக்கும். அதனால சொல்லுங்க என்ன பெரிய என்ன சொன்னாரு? அவர் சொன்னதை தானே அப்படியே சொல்றீங்க. ஆமாமா, கால்ல விழுந்தாலும் சிஎம் அவரோட காலில் எங்க அண்ணன் காலில் வந்து விழுந்தா கூட அவர்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்களுக்கு திமுக பார்த்தா எப்படிங்க தெரியுது? எதுவும் தெரியல, தாவேக்கா காலில் வந்து விழுற மாதிரி தெரியுது. அப்படிதான் அவர் சொல்றாரு. 25 வருஷ கட்சி இல்ல இதை இப்படி எடுத்துக்கலாமா?
அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து தாவேக்கால சேரணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவருக்கு எதுக்கு அந்த ஆசை கேக்குறேன் நானு, சும்மா கேக்குறேன். பேச்சு இல்ல அவர் இந்த மாதிரி சொல்றாருல ஸ்டேட்மெண்ட், இது கேட்கும் போதே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்றதான் அவர் சொல்றதே கேட்கற மாதிரி இருக்கு, அதனால கேட்கறேன். இன்னைக்கு சோஷியல் மீடியாலாம் வந்துட்டனால உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு எது உண்மை எது பொய்ன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. அதனால இந்த வாய் பேசுறீங்க நீங்களாம் இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் நாங்கள் வெறும் ரேடியோவையும் நியூஸ் பேப்பரையும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தப்ப என்ன சொன்னாலும் அதை நம்புவாங்க எல்லாருமே இருந்துச்சு. அதனால இன்னைக்கு வந்து திமுக இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம என்ன சொன்னாலும் இந்த மக்கள் வந்து நம்புவாங்க. இந்த மாதிரி கடைசி 5 வருஷம் 20 வருஷம் எப்படி பொழப்போட்டணுமோ அதே மாதிரி தான் இதுக்கு மேலேயும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி சொன்னாரு, அவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு திமுக இதுக்கு மேல ஈவினிங் 3:30க்கு மேல வந்து அர்லேக்கர் அவர்களை வந்து கவர்னரை வந்து பார்த்து இந்த மாதிரி குதிரை பேரத்துல தாவேக்கா ஈடுபடுது, தாவேக்கா அரசுக்கு எதிராக நாங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னு அவங்க ஒரு பக்கம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்ணுவது போல அரெஸ்ட் பண்ணிட்டு உங்களை இதுக்கு மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து குதிரை பேரம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுக போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. எப்படி மாசா? சும்மா கிடையாதுங்க, சும்மா வரல திமுக காரன் இந்த இடத்துக்கு. இந்த மாதிரிலாம் மாசா பல சம்பவங்கள் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நிஜமாவே வந்து இது வந்து ஒரு அப்படிதான் தெரியுது, நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போதே தெரியுது. இந்த மாதிரி இது வந்து ஒரு குதிரை பேரம், இது வந்து இந்த குதிரை பேரங்கிற ஒரு வார்த்தையை இந்த 50 நாள்ல ஒரு 30 தடவை குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம் இதை கேட்டு 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 ஒரு மாதிரி போர் அடிக்குது. இருந்தாலும் அதுதான் உண்மை, அதுதான் பண்றாங்க இன்னைக்கு தாவேக்கா. இன்னைக்கு வந்து மறைமுகமா வந்துட்டு ஒரு மிரட்டலை விட்டு அந்த மிரட்டல் தொனியில தாவேக்கா இப்ப பண்றது தப்பா சார்? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப தப்பு. அப்ப திமுகல இருக்கிற பாதி மந்திரிங்க எல்லாம் அதிமுகல இருந்து வந்தவங்க தான். வைத்திலிங்கம் எப்படி வந்தாரு, ஓபிஎஸ் எப்படி வந்தாரு? அது குதிரை பேரம்ல வரல. அவங்க வந்து தன்னுடைய ஆர்வத்திலையும் அன்புலையும் பாசத்திலையும் தாய் கழகத்துல வந்து இணைச்சுக்கிட்டாங்க தங்களை. ஓகே, இது வந்து திமுக பண்ணா அது தாய் கழகத்துல வந்த அன்பு. ஆனா அது தாவேக்கா பண்ணல அவங்க, ஆனா பண்ணாங்க அப்படின்னா அது குதிரை பேரம் அப்படி பேசிடுவாங்க. இப்போ அது மாதிரி ரைட்டுங்களா? இன்னொன்று வந்து முதல்ல தாவேக்காக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா, அதுக்கான அவசியம் இருக்குதா இல்லையா அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை எடுத்துக்கொள்வதற்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து தாவேக்கா உண்மையாகவே குதிரை பேரம் பண்ணுதுன்னு திமுக ஏன் சொல்லுதுன்னா, அவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு நபர் அவர். எந்த கட்சி தான் விரும்பாத அனிதா ராதாகிருஷ்ணன் வேணும்னு? எந்த கட்சி தான் விரும்பும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை? எல்லா கட்சியும் விரும்பும். சரி இல்ல சார், அவர் என்ன இப்ப அவர் நீங்க இருந்தார் அப்படின்னா வந்து இப்போ அந்த ஒரு அவர் இருக்காரு அப்படின்னா அந்த ஒரு மாவட்டத்தை சுத்தி அழகா 3 மாவட்டம் சொல்றேன், ஒரு 3 மாவட்டத்தை அழகா கட்டமைச்சிடலாம். நீங்க அதை அப்படியே ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் அங்க ஒரு பவர் சென்டர், தென் தமிழகத்துக்கான ஒரு பவர் சென்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் செயல்பட்டாரு. ஓகே, இந்த மாவட்ட செயலாளர் இந்த மாவட்ட செயலாளர் நீ உன்னோட வேலை என்ன அப்படின்னா அந்த ஊர்ல போயிட்டு கொஞ்சம் சாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணிக்க. இவனும் அவனும் சண்டை போறானான்னு பாரு, போடலாம் போட வெயி. கட்ட பஞ்சாயத்து பண்ணுமா, இந்த மாதிரி சாதி விட்டு சாதி லவ் பண்றாங்களா இல்ல என்ன பண்றாங்க, பணம் மேட்டரா நில தகராறா, கட்ட பஞ்சாயத்து நாம வரலாம் பண்ணலாம். 5-10 ஆடி அதில் நமக்கு எனக்கு ஒரு 2 ரூபாய் கூட மிச்சம் 3 ரூபாய் வச்சுக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இதை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல், மக்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு தேவைகளெல்லாம் அத்தியாவசியங்களெல்லாம் பண்ணித்தர முடியும் இந்த மாதிரி. புரியுதுங்களா? இப்போ ரிலாக்ஸ்டாக போய்கிட்டு இருக்குது, ஒரு மாதிரி ஸ்மூத்தாக காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. போராக இருக்குல்ல உங்களுக்கு? நீ பாருங்க இந்த கொரியன் சீரீஸ் கொரியன் மூவிஸ்லாம் பார்க்குறீங்க, அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க, ஜாலியாக போயிட்டு இருக்கும் லைஃபே. அப்படியே ரொம்ப பெரிய சண்டையே வந்தால் கூட கொஞ்சமா இவ்வளோதான் அவன் சண்டையே, ஒரு மாதிரி இப்படியே ஃப்ளாட்டாக போகுது உங்களுக்கு. ரைட்டுங்களா? நம்ம ஊர் பாருங்க, என்னடா அப்படிம்பான், அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்புறம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு உடனே என்னங்க நம்ம வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க, ஒரு மாதிரி கமர்ஷியலா வச்சிருக்கோம் இந்த சொசைட்டியை. அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஏத்தம் இருக்கும், இறக்கம் இருக்கும், சண்டை இருக்கும், சோகம் இருக்கும், அழுகை இருக்கும், சிரிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக இந்த ஒரு அரசியல் அப்படி இப்படி ஒரு ஜாதி சண்டை, ஒரு கலவரம், ஒரு வெட்டுக்குத்து, ஒரு இது ஒரு அந்த இது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடக காதல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வச்சு ஒரு பவர் பேக்டாக ஒரு பேக்டு அரசியல் பேக்கேஜை யாரால கொடுக்க முடியும்? அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரி பேக்கேஜ் அரசியலாக கொடுக்க முடியும். அதனால் அவரை போன்றவர்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு திமுகலேருந்து தாவேக்காக்கு போனாங்கன்னா தாவேக்காக்கு அவ்வளவு நற்பயன்கள் இருக்குது. அது எப்படி சார்? இந்த மாதிரிலாம் பல கலவரங்களை உண்டாக்குனதுக்கான ஒரு நல்ல பேரை வந்து தாவேக்காக்கு நாளைக்கு சேராதா? அதனால சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து திருப்பி தாவேக்கா அரசுக்கு தான் சார் பெரிய பிரச்சனையா. என்னங்க சட்டம் யார் கையில இருக்குது? சட்டத்துறை அமைச்சர் கையில இருக்கு. ஒழுங்கு யார் கையில இருக்குது? மக்கள் கையில. ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா அப்படி பண்ணி நம்ம ஒரு இதை கொடுக்க வேண்டியதா? என்னங்க புரியல சார். அரசுனா அப்படித்தாங்க இருக்கணும். இஷ்ட சௌரியத்துக்கு என்ன வேணா பண்ணலாம். ஏன் நம்மளை கேட்குறது? 5 வருஷம் இந்த நாடே நமது. புரியுதுங்களா? நாளை நமதுங்கிறதா இல்லை, இந்த நாடே நமது, இந்த நாள் நமது,
இங்க இருக்கு கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் கண்ணில் படுறதெல்லாம் நம்ம சொத்து. அடிச்சு போடு பட்டைய கலப்பு, இதுதான் அரசியல். புரியுதுங்களா? அதை வந்து பண்றதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். தாவேகாக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துக்க சொல்லுங்க. வேணாம்னா வேணும்னா வேணாமா சார்? வேணுமோ வேண்டாமா? என்னங்க போங்க, நீங்க எப்படியும் 31 தூக்கி ஸ்மாக் அடிக்க போறீங்க. அது அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சு ஸ்மாக் அடிச்சா என்ன, வைக்காட்டி ஸ்மாக் அடிச்சா என்ன, வச்சுக்கங்க எடுத்துக்கங்க. என்ன பண்றது, பார்க்க வேண்டியதை பார்த்தாச்சு, எடுக்க வேண்டியது எடுத்தாச்சு. மக்களுடைய அன்பை சொல்றேன். அதனால ஒரு கவலையும் கிடையாது. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து திமுக வந்தாச்சு, அவ்வளவுதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் தாவேகா அரசு அமைச்சு கிட்டத்தட்ட 50 நாட்கள் முடிவடைஞ்சிச்சு சார். ஸ்டாலின், உதயநிதி அவங்க 2 பேருமே வந்து லண்டன் போயிட்டாங்க. ஏவாவில் அவர்கள் வந்து சிங்கப்பூர் போயிட்டாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது செய்யப்பட்டாரு. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பிடிஆர் வந்துட்டு டெம்பரரி பிரேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு போயிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி தலைமுறை வைட்டாரு. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 4 வருஷத்துல திமுக அப்படிங்கிற அந்த பேரு இல்லாம போயிடும். எங்கேயோ போயிடும். இல்லாம போயிடும். ஒன்றும் கிடையாது. ஏங்க, ஒரு அடிப்படை தொண்டம் போதுங்க திமுகவை தலை நிமிர செய்யறதுக்கு. என்ன பதவி கொடுத்துருக்காங்க சார் அடிப்படை தொண்டு? என்ன எல்லாம் எவ்வளவோ பண்ணுவாங்களே. இப்போ நீங்க பாருங்க, இப்போ இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது நாட்டில். வந்துட்டு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளோ இது அதுன்னு இங்கேயும் அங்கேயும் டெய்லி ஃப்ளாஷ் நியூஸ், டெய்லி ப்ராப்ளம்ஸ், டெய்லி வந்து ஐ டோன்ட் நோ. இந்த டிவிகேவுடைய கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எவ்ரிடே ஃப்ளாஷ் நியூஸ். இப்போ இந்த சொசைட்டியை வந்து என்டர்டைன்டா வச்சுக்கிறதே வந்து டிஎம்கே தான் சொல்லி பாருங்க. நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிறது மத்தியில நம்ம வாழ்ற அந்த வாழ்க்கை எதுக்குங்க சொல்லுங்க? இவ்வளவோ என்னென்னமோ இருக்குதுங்க, என்னமோ பார்க்குறோம், நம்ம எங்கேயோ போகிறோம் வரோம், என்னென்னமோ நடக்குது. இந்த வாழ்க்கை கடைசியில் எதுக்கு சொல்லுங்க? இந்த அரஜான் வயிற்றுக்கு. அவ்வளோதானே. சோத்துக்கு அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க அங்கே திமுகக்காரன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கு. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஜென்சி டிஎம்கே மீட்டிங்னா போவாங்க, கொள்கையை பேசுவாங்க, திராவிட கொள்கைகளை பற்றி பேசுவாங்க, சமூக நீதியை பற்றி பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசிட்டு ஜாலியாக இல்லை பேசுவாங்க. அதெல்லாம் பேசிட்டு அவங்க எப்படி என்ன அதை பத்தி பேசுறதை தாண்டி தாவேகா அரசுல என்ன நடக்குது, விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, அவர் எப்படி திட்டலாம், ஏங்க ஒரு ஆளுங்கட்சியே வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியே வந்து எதிர்கட்சியை பத்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்குது. இவங்க வந்து இவ்வளவு கோடி அடிச்சாங்க, அவ்வளவு கோடி அடிச்சாங்க, இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்க, சொல்லதான் செய்வாங்க. அது முடிஞ்சு போனதுங்க. அது போன 5 வருஷம் நடந்ததுங்க. அதை எதுக்கு இப்போ வந்து தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணுமா இல்லையா? நீங்க என்ன பண்ண போறீங்க அதை பத்தி பேசுங்க. நாங்க இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம். என்ன வந்துட்டு இருக்கு. இந்த கட்சி மீட்டிங் வரும்போது தான் அவங்க அதை பத்தி பேசுறாங்க. இப்ப வந்து ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி 50 கோடி கொடுத்து வாங்குறேன்னு நினைக்கிறாங்கன்னா தாவேகால இருக்கவங்க அமைதியா இருக்காங்க. அது என்ன, அது ஒரு நியூஸ் ஆங்க. அது ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு அடுத்த விஷயத்தை பாருங்க சார். ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான ஒரு சதி பண்றாங்க. அதை பத்தி பேசாம இருக்கணும், அட்ரஸ் பண்ணாம இருக்கணும் ஆளுங்கட்சியில இருக்காங்கன்னா எப்படி சார்? அப்ப எதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசணும். இது போன ஆட்சி காலத்துல நடந்துச்சு. ஒரு 35 கோடி அடிச்சாங்க, 35 கோடி கொடுக்குறேன்னாங்க, பேசுறேன். அடுத்து முடிச்சு போன பேச்சுங்க. இன்றைய செய்தி என்ன, இன்னைக்கு என்ன நடக்கு அதை பத்தி பேசுங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வெளியில வந்திருக்காரு. அதையும் விடுங்க, அது வந்து முடிஞ்சு இப்பதானே பேசணும் 5 நிமிஷம் முன்னாடி. அதே திரும்ப இன்னைக்கு நடந்தது பேசுங்கன்னா இப்ப பேசி முடிச்சதை திரும்ப பேசுவீங்களா? என்னங்க இது? நீங்க இல்ல சார், இன்னைக்கு நடந்தது பேசுங்க அப்படின்றதுனால சொன்னேன். அப்படி பண்ணா தாவேகா அரசு நாளை நல்லது பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசலாமா சார்? இல்லைங்க, 8 செய்தி வருதுன்னா ஒரு நாள்ல 2 செய்தி தான் தாவேகா என்ன பண்ண போகுதுன்றது வருது. மிச்சம் 8 செய்தி பார்த்தீங்க அப்படின்னா திமுக இதை பண்ணிடுச்சு, திமுக அதை பண்ணிச்சு, திமுக அடுத்தவன் ஜோத்தை தின்றுச்சு, தட்டுல கையை விட்டு எடுத்துருச்சு. இதேவா பேசிக்கிட்டு இருப்பீங்க நீங்க. பண்றாங்கன்னா இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஒரு இதுல ஒரு ஜென்சி மீட்டப் முடிச்சுட்டோம். அந்த ஜென்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்காங்க, டிஷர்ட் ஒன்று, அந்த ஜெர்சி டிஷர்ட் அடிச்சு சுற்றிங்க கிரிக்கெட் மேட்ச் ஆட போற மாதிரி. அந்த டிஷர்ட்டை போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல அவங்க வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு. ஏன்னா அது இல்லாமல் திமுகவோட எந்த ஒரு நிகழ்ச்சியுமே கிடையாது. வந்தவங்களுக்கு சாப்பாடுங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல சார், அந்த வீடியோ எனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால அந்த ஒரு சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்க நம்ம நாட்டுல எவ்வளவு பேர் கண்டிப்பா கண்டிப்பா அந்த கஷ்டம் எவனுக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் டிஎம்கே ரைட்டுங்களா? அதனால வந்து வந்தவங்களுக்கு முதல்ல வயிறார சாப்பாடு போடணும். சரி, நமக்காக வந்து கூவுன்னு கூவி இருக்கிறான், போடுறான் அவனுக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தை அப்படின்னு. அந்த ஒரு அரசியலை என்னைக்கும் கைவிடாம இன்னைக்கு திமுக வந்து தொடர்ந்து செய்யுது. அந்த பிரியாணியில போட்டுற அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த வீடியோல அது வரல. பிரியாணி போடும்போது பீஸ் வைக்காம போட்டான் பாருங்க ஒரு சண்டைய. தாட்டால் புட்டால் அடிச்சு சர்வ் பண்றவன் சட்டைய புடிச்சு அவனுக்கு பிரியாணி கீழே கொட்டி அந்த இலையை இழுத்து அதான் சொன்னேன். நீங்க சொல்லுங்க ஆக்கி அங்க போட்டு திங்கருக்கு வந்தீங்கன்னா அதை எதுக்குறா வந்தீங்க நீங்க? என்ன மனுஷனா இல்லையாடா நீங்க அப்படின்னு அவன் திட்டுறான். காதலையே விழல. எங்க ஆளுங்களுக்கு என்னன்னா, நீ பீஸ் வைக்காம போயிட்ட. இந்த சொந்தக்காரங்க கல்யாணம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏண்டா பொண்ணுக்கு நான் யார் தெரியுமா, மொத மாமையா நான், என்னையா எனக்கு பீஸ் வைக்காம வைக்கிருக்கா, என்னையா குஸ்காவை போட்டுருக்கேன் அப்படின்னு சண்டை போடுவாங்க. அது மாதிரி சோத்துக்கு செத்தவங்க
என்ன சண்டை பார்த்துக்கங்க நீங்க. அதனால அதுதான் இன்னைக்கு நாட்டுல வந்து சோறு தாங்க முக்கியம். அந்த சோறே இல்லாம என்னங்க பெரிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை. ஃபுட்டீஸ்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி ரிலேட் பண்ணிப்பாங்க. ஆனா டிஎம்கேக்கு வந்து டிஎம்கேல இருக்க எல்லாருமே ஃபுட்டீஸா இருக்காங்க. ஆமா. அரசு ஆட்சி வந்து நாங்க we are very goodies. ரொம்ப நல்ல பசங்களா நடந்துப்போம். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நீ சோத்த ஒழுங்கா போடல அப்படின்னா ஃபுட்டியா இருக்கலன்னா பேடியா மாறிடுவேன். டேய் என்கிட்ட வச்சுக்காதரா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி ஆயிடும் அப்புறம். இதுதாங்க லைஃப். வேற என்னங்க நீங்க என்ன பெரிய சொத்து சேர்த்து என்ன பண்ணி ஒரு பீஸ் வைக்கிறனா என்ன அவ்வளவு முடிஞ்சு போச்சு. மொத்த அரசியலே முடிஞ்சு போச்சு. தொண்டர்களை இப்படி வச்சுட்டாங்க, சொத்தெல்லாம் அவங்க சேர்த்து வச்சுட்டாங்க. வச்சாச்சு. எனக்கு சொத்து உனக்கு சோறு அப்படின்னு சொல்லி லைஃபை முடிச்சாச்சு. ஆமா சார், அடுத்து வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து மதுரையில ஒரு கிராமம் வந்து கோயில் போக முடியாத 20 வருஷமா போக முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கு. அதுக்கு வந்து அவங்க போற வழியில வந்து தனியார் ஆக்கிரமிப்பு பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷமா இது நடக்காம இருந்திருக்கு. அந்த ஊர் திருவிழா பண்ண முடியாம இருந்திருக்கு. நிறைய அவங்களோட கோரிக்கையே அது ரொம்ப வருஷமா இந்த கோயில் திருவிழா பண்ணணும், 20 வருஷமா வந்து எதுவுமே பண்ண முடியலைங்களா அப்படின்னு சொல்லி. திமுக அதிமுக வந்தாங்கன்னா தனியார் நிறுவனத்துல இருந்து காசு வாங்கிட்டு அவங்களும் அமைதியாறாங்க. திமுக வந்தா, அதிமுக வந்தாலும் அதே பண்ணிடுறாங்க. என்ன கோயில் என்ன ஆச்சு? கோயில் பூட்டியா சாவி வச்சுக்கிட்டாங்களா? இல்ல சாவிலாம் வைக்கல. சாவி காணாம போயிருக்கும். இல்ல சார், இந்த கிராமத்துல கள்ளச்சாவி போட்டா முடிஞ்சு போச்சு வேற. கோயில்ல இருந்து எப்ப பாரு என்னமெல்லாம் அதெல்லாம் கள்ளச்சாவியை போடுறது, பூட்டை உடைக்கிறது, உண்டியலை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. அந்த கிராமத்துல இருந்து அந்த கோயிலுக்கு போற வழியில தனியார் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. ஓகேவா? அந்த வழி எங்களுக்கு ஒழுங்கா இல்ல, அந்த கோயில் திருவிழாவை பண்ண முடியல எங்களால அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பிரச்சாரத்துக்கு வரும்போது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா தாவேக அரசு அமைஞ்ச உடனே இந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லி நம்மளே பண்ணியிருந்திருக்கலாம் நீட்டா. எதுக்குங்க அங்கெல்லாம் போய்கிட்டு ஃப்ரெஷ்ஷா சூப்பரா பண்ணியிருந்திருக்காங்க. கடைசி 20 வருஷமா மாத்தி திமுக அதிமுக வந்த போது இது எதுவுமே எங்களுக்கு வேலைக்கே ஆகலன்னு சொல்லி சொல்றீங்க. அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லையேங்க. சரி, காசை கொடுத்தோடனே அமைதியாடுறாங்க. சரி ரைட் ஓகே. இப்போ நீங்க தான் அந்த கோயில் பிரச்சனைக்காக வந்து நிக்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னு வச்சுக்கோங்க. உங்க ஊர் சார்பா நீங்க அந்த கோயில் மூடி இருக்குது, யாரும் வந்துட்டு இது பண்ண முடியாது, ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு, அந்த கோயிலுக்குள்ள போக முடியல, ஒரே பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்றீங்க. இப்போ நான் ஒரு திமுக காரன், என்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்லுங்க, நான் இப்போ எப்படி தீர்த்து வைக்கிறேன் மட்டும் சொல்லுங்க. என்னம்மா பிரச்சனை? இல்லைங்கய்யா, இங்க கோயிலுக்கு போற வழியில யாரோ அந்த வேலியெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க ஐயா, போக முடியல. எந்த ஊரு? மதுரை. மதுரை. நீங்க இப்ப இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிற ஆளுங்க என்ன ஆளுங்க? அந்த கோயில் நடத்துறவங்க என்ன ஆளுங்க? இல்லைங்கய்யா, ஆளுங்க பேர்ல எப்படிங்க? அதை விடுங்க, மறைச்சு வச்சிருக்கான் பாருங்க ஒருத்தன், அவன் என்ன ஆளு தெரியலைங்கய்யா. அதெல்லாம் என்ன இது தெரியாம எப்படி? சரியான ஆளுங்க வேற யாரையா ஒருத்தனை கூட்டுவாங்க வீட்டுல பெரியவங்கன்னு சொல்லி. இப்படித்தான் பிரச்சனையே. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆளுங்க என்னன்னு கேட்பாங்க. அங்கதாங்க பிரச்சனையா இருக்கு. மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்கு, நம்ம கிட்ட பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? இப்ப அவங்க இப்ப இங்க இருக்கிறவங்க என்ன ஆளுங்க, என்ன ஆளுங்க, எதுக்காக அந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? ஓ, கோயில் நடத்துறவங்களாம் இவங்க, இந்த ஆளுங்க, இவங்களாம் அந்த கோயிலுக்கு போறாங்க. ரைட். இப்போ மறைச்சு வச்சிருக்கவன் எந்த ஆளுங்க? சரி ரைட். இப்போ அவன்கிட்ட ஒருத்தனை கூட்டுவா, இவனை ஒருத்தனை கூட்டுவா. என்னப்பா என்னையா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு. அப்படி ஒரு பிரச்சனையே இல்லைனாலும் அதை ஆளுங்க பிரச்சனையா மாற்றி ஏங்க இல்லையா, இது பொதுவாக எல்லாருமே போகிற கோயில். எல்லாருமேலாம் கிடையாதுயா, சும்மா எதையாவது சொல்லாதீங்க நீங்கள். இங்கே இருக்கிறவங்களே இந்த ஊர்லேயே எவ்வளோ பேர், எத்தனை பேர் என்னவா இருக்காங்க, இவங்க அனலைஸ் பண்ணி இப்போ நீ தான் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிற, நீ தான் அதை போக விடாமல் தடுக்கிற, உனக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி, ஓ அப்போ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணி சண்டையை உருவாக்குறது இல்லைங்க, மக்களுக்கு உண்மையை உணர்த்துறோம். டேய் நீ முட்டாளா இருக்கடா, அவன் தான்டா உங்க ஆளுங்க போகக்கூடாதுன்னு அவங்க ஆளுங்க தானே சேர்ந்து இதை பண்றானுங்க அப்படின்னு. ஓஹோ இப்போ இது வேற பண்றாங்க. அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இல்லைன்னு நினைச்சோம், இப்போ இருக்கு போல இருக்கு, இன்னும் இவங்க இதை தாண்டா மனசு வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஐயா தான் நமக்கு நல்லது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அடுத்த 20 வருஷத்துக்கு ஒரே நாள்ல முடிய வேண்டிய பிரச்சனைய 20 வருஷ பிரச்சனையா மாத்தி இன்னைக்கு அவங்க அடிச்சு. இதுதான் வந்து அரசியல். இப்போ இந்த ஊர்ல என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே சார். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ வேற பொதுவாக எங்கேயோ சொல்றேன், அதை இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி இப்போ ஒரு அரசியல் அணுகுமுறைன்றது ஒன்று இருக்குதுங்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோம் இன்னைக்கு நீங்க ஒரு கோயிலை திறக்கிறதோ ஒரு கோயிலுக்கோ ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சார், அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு. நீங்க சொல்றீங்க முடிஞ்சிருச்சுன்னு, தெரியாது நமக்கு சார். அந்த கோயிலுக்கான விழா வந்து நீங்க இந்த வருஷம் நடக்கும், கண்டிப்பா பண்ணிடலாம், அதுக்கு அவரே வரதெல்லாம் சொல்லியிருக்காரு சார். இந்த கோவில்ல இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. வேற ஏதோ ஒரு ஊர்ல வேற ஏதோ ஒரு கோயில் அங்கேயும் கண்டுபிடிச்சு சரி பண்ணலாம் சார். இன்னொரு ஊர்ல இன்னொரு கோயில் அங்கேயும் கண்டுபிடிச்சு சரி பண்ண வேண்டியதுதான். நீங்க சரி பண்ணலாம்னு சொல்லிடுறீங்க, அது எப்படி நிறைய விஷயம் 1000 விஷயங்களை இது பண்ணணும், நீங்க கவனிக்கணும். சரியா புரியுதுங்களா?
இன்னும் நடுவுல ஒரு உங்களுக்கு அந்த முட்டுக்கடையை அரசியல் போட்டுருவாங்க திமுக இல்ல, யாராவது ஒரு இருந்தாங்கன்னா. அரசியல் தெளிவு இருக்கணும், அரசியல் பார்வை இருக்கணும், அரசியல் அணுகுமுறை இருக்கணும். ஒருத்தன் இவனை இவனை தொட்டா சமூக நீதின்னு சொல்லிட்டு ஜாதி கலவரத்தையும் ஜாதி சண்டையும் மூட்டி நம்ம விடுறதா. என்னங்க பண்றோம்? இருக்குதுங்க, அது நம்ம நாட்டுல அது வந்து வேரூன்றி இருக்குது. நாமளா தெரியப்படுத்தினாதான் சார் மக்களுக்கு அது இருக்கு, இல்லைன்னா அது அப்படிலாம் இருக்காது. கிடையாதுங்க. நீங்க என்னங்க இப்ப சொன்னீங்களே தெரியப்படுத்துறதுனால தான் அவங்களுக்குள்ள சண்டை வருது. அப்படி நான் எப்ப சொன்னேன்? இங்க பாருங்க, சும்மா ஏதாவது குண்ட கண்ட போய் நான் என்ன சொன்னேன்? போய் கேட்டு உண்மை நிலை என்னங்கிறத அவனுக்கு உணர்த்துறதுக்கு ஒரு திமுக காரங்க முயற்சிப்பான்னு தான் சொன்னேன் உங்களுக்கு நான். ரைட்டுங்களா? அதை உணர்த்தி அவனுக்கு புரிய வச்சு, இன்னைக்கு நீ நினைச்சா அதை முடிச்சுட்டு போயிடலாம்பா தம்பி, பட் அது கிடையாது விஷயம். நீ இதை நல்லா நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவனுக்கு சொல்லி புரிய வச்சு, ஒரு 20 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, பட் ஜஸ்டிஸ் ஷுட் பி சர்வ்டு. புரியுதுங்களா? நியாயம், நேர்மை, அதுதான் வந்து நம்ம அரசியல். அதை வந்து என்றைக்குமே கைவிட்டக்கூடாது. அதனால தான் அந்த மக்கள் வந்து திமுகவை செலக்ட் பண்ணல சார், தாவேகா தாவேகா செலக்ட் பரவாயில்ல, பண்ணிருக்காங்க. அந்த பண்ணிட்டு பிரச்சனை போட்டுங்க. முடிஞ்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, பண்ணிட்டு போகட்டும். பிரச்சனை தீர்ந்துருச்சுல, இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு பிரச்சனை இல்ல. 31 ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த கோயிலில் வந்து நம்ம நல்லா தொடர்ந்து நடத்துறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து கண்டிப்பா கண்டிப்பா. பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அந்த பிரச்சனையை வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து முடிச்சு வச்சிருக்காரு. எதுக்கு அவர் எதுக்கு குறுக்க வர அந்த பிரச்சனை இல்லை? அவர் அவர்தான் அறநிலைத்துறை பொறுப்பு அமைச்சர், அவரு பொறுப்பு அமைச்சர் சார் அந்த இந்த மாவட்டத்துக்கு. ஊருக்கு. ஆமா, ரைட், விடுங்க. பிரச்சாரத்துக்கு வரும்போது வாக்குறுதி வேற கொடுத்திருக்காரு, நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணி கொடுத்துட்டாரு. ஓஹோ, இனிமேல் நாம எல்லாம் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த விழாவை நீங்க சீரும் சிறப்பமா செய்யுங்க ஓ, அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி அண்ணா சாலையில ஒரு இஷ்யூ நடந்திருக்கு சார். அண்ணா சாலைக்கு அந்த பிலாலுக்கு பக்கத்துல ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு இடம் இருக்கும் சார். அதை வந்து கிட்டத்தட்ட திமுக வார்டு மெம்பரா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா லைசன்ஸ் வாங்கணும், ஃபுட் லைசன்ஸ் வாங்கணும். ஆமா, அது வாங்கணும், சார், அது அவசியம் இல்லை. ஃபுட் லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு வந்து மாசம் மாசம் இந்த அமௌண்ட் கொடுத்துருங்க எங்களுக்கு, லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவோம். ஒரு மாசத்துக்கு வந்து 24,000 ரூபாய். 18 மாசமா அவங்க கட்டியிருந்திருக்காங்க. கடந்த ஆட்சி இருக்கும்போது 18 மாசமா அந்த காசு கட்டியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப எத்தனை ஆட்சி கடை மாறிச்சு மொத்தம்? சார். எத்தனை கடை? 8 கடை சொல்லியிருக்காங்க. 8 கடை மாசத்துக்கு 24,000. ஓகே, ரைட், ஓகே, மொத்தம் இதுவரை 35 லட்சம் கட்டியிருக்காங்க அவங்க ஓகே, மொத்தமா. ரைட். 18 ஓகேவா? மாசம். ஃபுட் லைசன்ஸும் வரல, இப்போ வரையும் ஃபுட் லைசன்ஸும் வரல. கடந்த 3 நாட்களா அந்த ஏரியா மக்களே வந்து கடை எடுங்க, இது வந்து கோயிலுக்கான நிலம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கான நிலமா அப்படின்னு அவங்க வந்து விசாரிக்கும் போது அது கோயில் நிலம். அதுவும் அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு அந்த திமுக வார்டு மெம்பர், இந்த கோயிலுக்கான நிலம் இது, நீங்க கொடுக்குற காசெல்லாம் அந்த ஊர் மக்களுக்கும் கோயிலுக்கு தான் போகுது, அவங்களுக்கு செலவு பண்ண போறோம், புண்ணியமான காசு தான், நாங்க ஃபுட் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்றோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஆனா இப்போ வரையுமே அந்த ஃபுட் லைசன்ஸும் கிடைக்கல. இந்த 30 லட்சம் கொடுத்தோம்ல, அதுக்கான பதில் என்னன்னு கேட்டா, இல்ல நான் ஆட்சி மாறிடுச்சு இல்ல, நீங்க வேற யாராவது கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க அப்படின்ற கையை மாதிரி விரிக்கிறது இல்லை, இதுல கரெக்டாக தானே சொல்லியிருக்கோம். அப்போ ஆட்சி மாறிடுச்சு. ம். போன ஆட்சியில நீங்க வந்து ஒரு 36 லட்ச ரூபாயை கொடுத்துப்புட்டு 18 மாசமா லைசன்ஸ் கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. இப்போ டைம் பேட் ஆயிடுச்சுங்க. ஒரு லைசன்ஸ் வேணும்னா இன்னைக்கு நாளைக்கு நடந்துருமாங்க? ஒரு அரசு இயந்திரம்னா அது செயல்படுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. ஒரு டாக்குமெண்ட் வேணும், ஒரு இது வேணும், அது வேணும், பட்டா வேணும், இது வேணும், அது வேணும், நடக்கணுங்க. சும்மா கிடையாது. இந்த அப்ரூவல் வேணும், அந்த அப்ரூவல் வேணும், 1000 ஆஃபீஸ் போகணும், 7 பேரை பார்க்கணும், 8 அமைச்சர்களை பார்க்கணும், 6 துறை ரீதியான அதிகாரிகளை பார்க்கணும், 60 பேருக்கு வைக்கணும், இது கொடுக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க. அது திமுக அரசு இருக்கும் போது அந்த டாக்குமெண்ட்டுக்காக காசு கொடுக்கறது எல்லாமே இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் எதுவும் காசுலாம் ஒரு இல்ல. விஷயம் கிடையாதுங்க. காசு கிடக்குதுங்க. காசு சரி, டாக்குமெண்ட்ஸ் ஒரு கொடுத்தா கடையும் போதும். 24,000 ரூபாய்னா மொத்தம் 35 லட்சம் அவருக்கு அந்த திமுக வார்டு மெம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதுல தெரியுது. இது ஊழல்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு லைசன்ஸ் ஃபீ. சார் லைசன்ஸ் ஃபீ நீங்க 24,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கும் அப்படின்னா எப்படி சார் லைசன்ஸ் ஃபீ அவ்வளவு காசு ஆகும்? ஆகுங்க, லைசன்ஸ்னா ஆகுங்க. நான் இப்போதானேங்க சொன்னேன் உங்களுக்கு. 6 அமைச்சர்கிட்ட போகணும், 18 துறை அவங்களுக்குலாம் மாமூல் ரீதியான கொடுக்கணும். இவங்களுக்கு போகணும், இதுகிட்ட போகணும், அவங்கள்ட்ட போகணும், இவங்கள்ட்ட போகணும், இவ்வளோ போகணும். சிவாஜி படம் பார்த்தீங்களா இல்லையா நீங்கள்? பாத்துருக்கேன் சார். அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் வச்சு எடுத்து வச்சாதாங்க வந்துட்டு நடக்கும் ஒரு வேலை. அவங்களுக்கான லைசன்ஸாவது வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கலாம், அவ்வளவு காசு வாங்கினதுக்கு. அது கூட பண்ணலாம் அவங்க. 25 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா? 18 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐயோ, சட்டம் படிக்காம 25 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் லைசன்ஸ் ரூல்ஸ் கொடுக்க முடியும். படிக்காம வந்திருக்காங்க இந்த 8 கடைக்காரங்களும். 25 மந்த்ஸ் முதல்ல அமௌண்ட் கட்டுனீங்கன்னா தான் நீங்க உண்மையான நபர்களா, இந்த கடையை நடத்துறதுக்கு உங்களுக்கு இன்டென்ஷன் என்ன, நீங்க இந்த கடையை நடத்துறோன்ற பேர்ல நீங்க யாராவது ஒரு பெரிய அமைப்பை சேர்ந்தவங்களா இருந்து நீங்க எதையாவது ஒண்ணு இங்க எதையாவது பண்ணி இந்த அண்ணா சாலையில இருக்கிற இந்த மக்களெல்லாம் நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா பண்ணிடுவீங்க. நீங்க லைசன்ஸை வாங்கணும். அவங்க அந்த கடை வச்சிருக்காங்களா சார், அவங்கலாம் வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனில ஹெச்ஆரா ஒர்க் பண்றவங்க. சைடர் சில்காக அங்க வந்து கோல் கப்பான் அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. வேற எதுவும் கிடையாது. அவங்க அப்படி பண்ணிடுவாங்களா இப்படி பண்ணிடுவாங்களா வருது. என்ன ஐடில வேலை பார்க்குறோம், இவன் எதுக்கு சைடுல ரோட்ல கடை போட்டு நடத்துறான் அப்படின்னு அவசியம் அவனுக்கு? அப்ப ஏதோ இருக்கு, ஏதோ விஷயம் இருக்கு போல. என்ன சார் இருந்துரும் மோஸ்டா? என்ன வெடிகுண்டு வச்சுட்டோம்னா வேணும்.
இல்லைங்க பூரி இல்லைங்க நிஜமா சொல்றேங்க. பூரியும் குருமாவும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று வச்சு விட்டுவானா பானிபூரியில பாவம். பானிபூரியில் வச்சுட்டானா என்ன பண்றது மேம்? சொல்ல முடியாதுங்க. எல்லாரையுமே வந்து ரொம்ப சாக்கிரதையா அணுகணும். அரசியல் அணுகுமுறை டிஎம். ஆமா ஆமா 25 மந்த்ஸ் கண்டினியூஸா இவர் வந்து காசு கொடுக்குறாரா? மாசம் 24,000 ரூபா. காசு கொடுத்தா நல்லவர். இல்ல 24,000 மாசம் கொடுக்கணும். 25 மாசத்துக்கு கொடுக்கணும். கொடுத்தா அப்ப நீ பிசினஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்க. ஒரு கோடி வந்த பின்னாடி அதுக்கப்புறம் பிசினஸ் இன்டென்ஷனோட தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்திருக்கான்றதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு சரி ஓகே ரைட் இப்போ நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து ஓகே முடிஞ்சதா ரைட் செட்டில் ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு இப்போ நமக்கு மாதம் இந்த அடுத்த வருஷம் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ பிள்ளைய வந்துட்டு நாளைக்கு இது இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு நல்ல பெரிய காலேஜாக சேர்க்கணும் வர பிள்ளை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை சேர்க்கறதுலேருந்து ஆரம்பிச்சு ஒய்ஃப் வேற வந்துட்டு என்ஏசி ஜுவல்லரியில் வந்துட்டு ஒரு நகையை பார்த்து வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா. அது வேற ஒரு 10 லட்ச ரூபா வந்துச்சு. வயர் நெக்லஸாக இருந்துச்சு. அது வாங்குறதுக்கு அமௌண்ட் வந்துச்சு. இப்போ எல்லாமே இவ்வளவு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வைக்கணும் புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் சரியாயிடுச்சு. பொண்டாட்டிக்கு நகையும் வந்துருச்சு. பிள்ளைக்கு வந்துட்டு காலேஜ் படிக்க வச்சாச்சு. சின்ன பிள்ளைக்கு வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த 2 வருஷத்துக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. ஓகே அப்படின்னு ஆனதுக்கு பின்னால தானேங்க நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல இதை கொடுத்து லைசன்ஸ் வாங்க வேண்டிய இடத்துல வாங்கவே முடியும். அப்போ அந்த 25 மந்த்ஸ் நீங்கள் முதல்ல கம்ப்ளீட் பண்ணணும். தனிநபருக்கான தேவையெல்லாம் கம்ப்ளீட் ஆன பின்னாடி தான் அந்த லைசன்ஸ்ன்றது வரும். ஆமாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று வாங்குறேன்னா முதல்ல எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கிட்டு எனக்கு தேவையான ஏன் சார் தேவைப்படும்? மக்களுக்காக தானே அவங்க மக்கள் பிரதிநிதியாக தானே செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க தானே எல்லாம் மக்களுக்கு பண்ணி கொடுக்கணும். மக்கள் என்ன அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணுமா? என்னங்க இந்த அரசு சரியான ஒரு சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கு நீங்க அரசை தானே சார் கேட்கணும். எதுக்கு மக்கள் அரசு கிட்ட கேட்டு அது ஒரு ப்ரொசீஜரா போய் அது இங்க பேசி அங்க பேசி அவங்க ஒரு நீங்க ஒரு அமௌண்ட் தரணுமோ? இல்லைங்க. அப்போ ஆமாம் அது என்ன பண்ணுவாங்க, சரி உனக்கு வேணா ப்ரொமோஷன் கொடுக்குறேன், ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 30 லட்ச ரூபாய் பணத்தை கொடுப்பான். இப்போ அதை ப்ரொமோஷன் ஆகுது நம்ம அதிகாரியாவது இருக்கணும். நம்ம அதிகாரியும் கிடையாது. நம்ம ஒரு வார்டு மெம்பரு, நம்ம ஒரு வட்டச்செயலாளர். வட்டச்செயலாளராக இருக்க போகிற நமக்கு என்ன கொடுப்பாங்க மிஞ்சி போனால்? இப்போ அதை வச்சு சுற்றி முற்றி அங்கே இங்கே இந்த மாதிரிலாம் அமௌண்ட் அடித்து அதெல்லாம் ஒன்று பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஒரு சராசரி குடும்பம் உங்களால் ஒரு வட்டச்செயலாளர் 35 லட்சம் வாங்கின ஒரு குடும்பம் வந்து சராசரி குடும்பம். ஆமாம் அந்த மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு வட்டச்செயலாளர் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. பல கோடி ரூபா பணத்தை சம்பாதிக்க போறீங்க. இந்த ஒரு கடையை நடத்தி இன்னைக்கு 24,000 வாடகை கொடுத்து சார் ஃபுட் ஸ்ட்ரீட்ல பல கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்களா ஃபியூச்சர்ல? அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் தானே இந்த பிசினஸ். இந்த பிசினஸ் தானே சம்பாதிக்க போறீங்க. அப்ப இதெல்லாம் பண்ணணுங்க. இதெல்லாம் திமுக மாதிரி அவங்க வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்து பிசினஸா அந்த மாதிரிலாம் இல்லை சார். அவங்க திமுக எப்படி அரசியல் பிசினஸா பாக்குறாங்களோ அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க சைடு அசலுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதை அந்த ஒரு கடையில சின்ன சின்ன கடையில 25,000 ரூபாய் மாசம் ஒரு மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில வந்து எவ்வளவு பேர் சாப்பிட வருவாங்க போவாங்க. மாசம் ஒரு 1 லட்ச ரூபா நீங்க வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ண மாட்டீங்களா? நீங்க குறைஞ்சது அந்த 1 லட்ச ரூபா பிசினஸ்ல ஒரு 24,000 மாசம் கொடுத்துட்டு போறீங்க. ஒரு ஏழைப்பாடியா இருக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதை விடுங்க. நீங்க சட்ட ரீதியான பேச்சுக்களே விடுங்க. ஒரு 1 லட்ச ரூபா பிசினஸ் பண்ண திமுக சட்ட ரீதியாவே எதையும் அணுக மாட்டாங்க. அரசியல் ரீதியா எல்லாத்தையும் அணுகலாமே. இப்ப நீங்க போயிட்டு கோர்ட்ல கேஸ் கொடுக்கறதுக்கு போய் நின்றுருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்குறீங்க. இதுக்கப்புறம் சட்ட ரீதியா அணுகலாம். பயன் என்ன சார்? ஒரு அவங்களுக்கு பணம் போயிடுச்சு. இப்ப அந்த பணம் திரும்ப கேட்பீங்க. ஆமா கண்டிப்பா கேட்பாங்க. ஆமா கேஸை நடத்தி கிடத்தி இது பண்ணி நாங்க முதல்ல கொடுத்தோமா கொடுக்கலையா அதுக்கு என்ன ஆக்சுவலி அவங்களுக்கு அவங்க பேசினவங்க அதான் சொன்னாங்க. நாங்க வந்து கம்ப்ளைண்டா இது வரையுமே கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அவர் இன்ஃபுளுன்ஸ்னால திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது ரொம்ப இன்ஃபுளுன்ஸா இருந்தாரு. இப்ப கவர்மெண்ட் மாறினாலும் இப்போதைக்கு அவர் திமுக வார்டு மெம்பரா தான் இருக்காரு. அவரு ஏதாவது எங்களை பண்ணிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க வேலை நடக்குமா? கடை நடத்த முடியுமா? வியாபாரம் கெட்டு போச்சாப்ப எல்லா பிரச்சனையும் ஆயிடுச்சாப்ப கடையை எடுக்க சொல்லிட்டாங்களா அங்க இருக்கிறவங்க. கடையே இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னா சொல்லிட்டாங்க. சரி அப்ப எங்க கொடுத்த காசாவது எங்களுக்கு வேணும் இல்லன்றதுக்காக எப்படிங்க என்னங்க தனிநபருக்கு செலவாயிடுச்சு. 4 இட்லியை வைக்கிறீங்க, சட்னியை வைக்கிறீங்க, சாம்பாரை வைக்கிறீங்க, திரும்பி போயிட்டு 4 நாள் கழிச்சு திரும்ப வந்து அந்த இட்லி எங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேலை. ரைட்டுங்களா? ஆளை வந்து இப்போ எவ்வளோ பாருங்க. இப்போ நீங்கள் நாளை பின்ன நீங்களே ஒரு திமுக ஆட்சி வந்தால் 2031 திரும்ப எதனா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்ல கடை போட போவீங்க. போலாமே 31ல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இப்போ திரும்ப ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்ல கடை போட போவீங்க. நீங்க எங்கேயாவது காசு இருந்தா பிசினஸ் பண்ற ஐடியா இருந்தா போறது இல்ல. அந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட் இல்லாம இந்த மாதிரி ஒரு இடமே கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கு. இந்த இடத்துல ஒரு வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் அங்கேருந்து உள்ள நுழைஞ்சு வந்து பாப்பா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேம்மா, மாசம் 25,000 கொடு. கஷ்டம் தான் சார். ஹாஸ்பிட்டல் நடத்தணும் கட்டணம் போனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிவிகே கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கல, அதனால எங்களால் தர முடியாது அப்படி சொல்லிடுவோம். வியாபாரம் பண்ணி காட்டிடுங்க நீங்க. அதுக்கப்புறம் வாழ்த்துக்க.
சார் மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தார் நேத்து. ஏதாவது அறநிலைத்துறை அமைச்சரா அவர் இருக்கிறதுனால, கோயில்கள்ல ஏதாவது முறைகேடோ, ₹100 தரிசனத்துல அதிகமா ஏதாவது அமௌண்ட் வாங்குறாங்க, அர்ச்சகர்கள் வந்து ஏதாவது அமௌண்ட் வாங்குறாங்க, விஐபி தரிசனம் வந்து அங்க இயங்குதா இல்லையா, இந்த மாதிரிலாம் தெரியாம ஏதாவது விஷயம் நடக்குது, முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா, தாராளமா என்னோட தனிநபர் கவனத்துக்காக வரக்கூடிய இந்த இமெயில்ல வந்து எல்லா கம்ப்ளைண்ட்டும் குடுங்க. அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு சார். இப்போ சொல்லப்போனால் அறநிலைத்துறை அவர் வந்த பின்னாடி சில மாற்றங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னுமே மக்களுக்கு வந்து மலையனூர், மருவத்தூர் இந்த மாதிரி இடத்துக்குலாம் இன்னும் அவர் போகலை. ஒரு வேளை அது வந்து இன்னும் அறநிலைத்துறை கீழே வரல அப்படின்றதா இருந்தாலுமே அந்த கோயில்கள்லாம் இன்னுமே அந்த மாதிரி இருக்கு. அதனால அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றது மக்கள் கோரிக்கையா இருக்கு. ட்விட்டர்ல நிறைய பார்த்தோம் சொன்னாங்க. ஸோ இது அவர் கவனத்துக்கு இருக்கு. எல்லா மினிஸ்டர்ஸோட நம்பர்ஸ், இமெயில் ஐடிஸ்லாம் வந்து இப்போ பப்ளிக்கா கொடுக்குறாங்க. எல்லாருமே அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உரிய ரெஸ்பான்ஸும் வருது. ரீசெண்டாக வந்து ஒரு எம்ஆர்பி இதுக்காக ஒரு விஷயம் போட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இது வந்து இன்னுமே வந்து எங்களுக்கு கால்ஃபர் பண்ணாங்க லாஸ்ட் கவர்மெண்ட் இருக்கும் போது. பட் ஆனால் எங்களுக்கு இனிமேல் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துச்சு, வெரிஃபிகேஷன்லாம் போனால் இன்னுமே ஆள் எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து இது வந்து கேஸில் இருக்குது, ஸ்டேல இருக்குது அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் சிஎம் செல்லேருந்தே வருது. ஸோ இந்த மாதிரி பண்றது வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்ல சார் இது. அது நல்ல விஷயம்தான். பட் ஆனால் அதே நேரத்தில் திரு ரமேஷ் அவர்கள் என்ன ஒரு விஷயத்த உணரணும் அப்படின்னா, இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் பண்ணுவீங்க? 5 வருஷம் சார் அவங்க பீரியட். 5 வருஷத்துக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குதா என்ன இங்கே? இருக்கே சார். என்ன நீங்கள் பிரச்சனைலாம் வந்துட்டு வாரத்துக்குலாம் ஒரு தடவை ஒன்று தீர்க்க, 4 பிரச்சனையை தீர்க்கக்கூடாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பிரச்சனையை தீர்க்கணும். புரியுதுங்க சார்? ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா செப்பல் விட்டுட்டு உள்ள போறதுல இருந்து வெளியில வர வரையும் அங்க என்னென்னலாம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அது எல்லாமே மக்களுக்கு கரெக்டா இருக்கா, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து பிரசாதத்துல இருந்து எல்லாம் நிறைய வேலை இருக்கு. நிறைய இடத்துல முறைகேடு நடக்குது. அது எல்லாமே சரிங்க. நான் என்ன சொல்றேன், தாவேக்காவுக்கு வந்து ஒரு சின்ன அறிவுரை. இப்போ ஒரு என்ன பண்ணணும்னா, ஒரு எம்எல்ஏவோ ஒரு மந்திரியோ வந்திருக்காரு அப்படின்னா, 5 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷத்துக்குள்ள நான் வந்துட்டு இந்தியாவையே வல்லரசு நாடாக மாற்றி காட்டுவேன்ற மாதிரி, தமிழ்நாடையே வந்து நான் ஒரு புதிய தமிழகமாக மாற்றி காட்டுவேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. டிஎம்கே ஏடிஎம்கே பண்ண ஒரு பிரச்சனைகளுக்கு முன்னாடி இல்லை டெம்ப்ளேட்டாக வரணும். நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கெஞ்ச விட்டு கதற விட்டு யாரு ஆஃபீஸுக்கு மக்களை ஆஃபீஸுக்கு வர வச்சு அவங்க கோரிக்கை மனுவெல்லாம் வாங்கி சமோசா பேப்பருக்கு மடிக்க விட்டு இப்படியே போய் கடைசியாக ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பிரச்சனையை அந்த தொகுதியில் தீர்த்து வைக்கணும். இந்த தொகுதி அமைச்சராக அந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வச்சதையும் ரொம்ப விளம்பரம் படுத்தி அதை ஒரு நியூஸ் பேப்பர்லாம் போட்டு ஒரு இது கொடுத்து ஒரு ஆடு கொடுத்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் இப்போ இருக்கிற பண்ணிருக்கு. ஆமா இப்போ வந்திருக்கிற இந்த ஸ்டைலுக்கு இப்போ ஏற்ற மாதிரி சோஷியல் மீடியால ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு அந்த தொகுதி அந்த ஏரியாலேருந்தே ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டு நம்ம ஊர்ல இந்த மாதிரி மாற்றம் நடந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிகேஷன் எல்லாம் போட்டு யூடியூப்ல ஃப்ரண்ட்ல ஆடு வர மாதிரிலாம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் எடுத்து அதை திரும்ப போட்டு அதை வர்றதுக்காக ஒரு திறப்பு விழாவை நடத்தி இது மாதிரி ஒரு 6 months கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2, 5 வருஷத்துக்கு 10 பிரச்சனையை தீர்க்கலாங்க. 10 நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வரலாங்க. இவ்வளோதாங்க மேக்சிமம் ஒருத்தர் பண்ணணும். இவர் நம்ம 50 நாளுக்குள்ளேயே ஒரு நாளுக்கு 1 அப்படின்னு டெய்லி நியூஸு, டெய்லி ஹெட்லைன்ஸு, டெய்லி நியூஸ் பேப்பரு, டெய்லி போஸ்ட். இது என்னங்க அரசியல் இது? ஒரு நாளைக்கு ஒண்ணுலாம் இல்லை சார் அவர் பண்றது. அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்காரு ஒரு திருச்சி மாவட்டத்துக்கு, ஸ்ரீரங்கத்துக்கு எம்எல்ஏவா இருக்காரு, அறநிலைத்துறை அமைச்சராக இருக்காரு. அவர் வந்து எம்எல்ஏ காணவில்லை அப்படின்னு ஒரு அலிகேஷன் வைக்கும் போது அந்த ப்ரெஸ் மீட்ல அவர் எடுத்து காட்டுறதெல்லாம் பண்டிலாக எடுத்து காட்டுறாரு. அவரோட தொகுதியில பண்றதா இருக்கட்டும், அவர் பொறுப்பு அமைச்சராக பண்ணும்போதா இருக்கட்டும், மக்கள் வந்து திருப்பி அப்புறம் அவர் பெட்டிஷன் கொடுத்தாங்களே இயக்கம்ஸ்ல அந்த எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ லெட்டர் கிரேட்ஃபுல் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க அவருக்கு. தேங்க்யூ லெட்டர் மாதிரி அதுல வந்து அவ்வளோ பண்டிலா வச்சிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. வர எல்லா பிரச்சனையும் அவர் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா போர் அடிச்சிருங்க. ஒரு தடவைக்கு மேல உங்களுக்கும் போர் அடிச்சிரு, மக்களுக்கும் போர் அடிச்சிரு. என்னடா அந்த அமைச்சர் கெஞ்ச விட மாட்டேங்கிறாரு, என்னடா இந்த தொகுதி எம்எல்ஏ நம்மளை வந்துட்டு அவர் ஆஃபீஸ் வாசலில் நம்ம வந்துட்டு கையை வச்சுட்டு ஏந்த விட மாட்டேங்கிறாரு, உடனே வந்து டக்கு செஞ்சிடறாரு அப்படின்னு மக்களுக்கு போர் அடிச்சிரும் இந்த அரசியல். சரியான அமைச்சர் சரியான கவர்மெண்ட்னா அப்படிதான் சார் பண்ணுவாங்க. போர் அடிக்குன்றதுக்காகலாம் வந்து மக்களை கெஞ்ச விட முடியுமா? 5 வருஷம் முடிவு வரும்போது அப்போ ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அப்போ அந்த 6 மாசத்துக்கு ஒண்ணுன்ற மாதிரி இல்லாம ஒரு வருஷத்துல மட்டும் வேகமா வந்து இந்த கவர்மெண்ட் அப்போ அந்த டைம்ல வந்து மாசத்துக்கு 1 பண்ணலாம். அப்போ கொஞ்சம் சின்ன சின்னதா கொஞ்சமா அப்படியே அந்த ஸ்பீடை இது பண்ணி இது ஒரு இப்படிதாங்க பண்ணணும். ஒரு பிசினஸ்னா எப்படி இருக்கணும், கொஞ்சம் வேகமா அப்படியே சுருன்னு போகக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அந்த கடைசி ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி ஜிக்குன்னு இப்படி ஏற்றி விட்டு என்ன இவர் இவ்வளவு பண்றாரு, அப்ப இவருக்கும் தான் இந்த தடவையும் இவருக்கு தான் போடணும் அப்படின்னு யோசிக்க வச்சு இப்படித்தான் பண்ணணும் அரசியல்னா. அதை விட்டு
வர பிரச்சனை எல்லாம் தீக்கிறேன் இதை பண்றேன் அதை பண்றேன். அவர் வந்து பாப்பா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து விமர்சனம் பண்ணாரா? அதுக்கு பதிலுக்கு வந்துச்சா ஒண்ணு? ஆமா, இந்த மாதிரி பாப்பா மாடல் விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகல இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அவர் சொன்னது வந்து பாப்பாக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொன்னதா அவர் சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொன்னாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அவர் என்ன சொல்றாரு? பாப்பாக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொல்றதை நீங்க திரும்ப திரும்ப கேட்டு பார்க்கணும். பாப்பாக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாப்பாக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாப்பான்னு சொன்னாரே அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாப்பானுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே ஒண்ணுதானுங்க. நான் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 4 தடவை சொன்னதுக்கும் கடைசியில சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? இல்லைங்க, எனக்கு அப்படி நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுங்க. இல்ல எல்லா ஐயோ, எனக்கு வேற கொஞ்சம் வயசாயிடுச்சுங்க. என் தொண்டை குரல் ஒரு மாதிரி இருக்குது. என் டோன் வேற மாதிரி என் டோன் வேற மாதிரி இருக்கு. நீங்க அதை எதுவும் தப்பா எடுத்து போட்டுறாதீங்க. நான் 4 தடவையுமே ஒரே மாதிரி தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் கரெக்டா சொன்னேன். நல்லா கேட்டுக்கோங்க. பாப்பாக்கு அப்படின்னு தெளிவா சொல்லும்போது கரெக்டா போட்டுருங்க. நன்றிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது வார்த்தை விளையாட்டு. எப்படி? புரியுது சார். அதான் அப்படிதான் இருக்கும். அரசியல்னா அப்படிதான் இருக்கும். முள் படுக்கை மாதிரி இருக்கும். இதுக்கு பதில் இருக்கா திரு ரமேஷ் அவர்கள்ட்ட அமைச்சர்? இருக்கு சார், படிக்கட்டா? என்ன சொல்றாரு? பாப்பானுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என சொல்பவருக்கு முதலில் எனக்கு பதில் சொல்ல திராணி இருக்கிறதா? சாதாரண குடும்பத்தில் பிறந்து தளபதி மக்கள் இயக்கத்தில் சேவைகள் செய்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார் மற்றும் அஞ்சலை அம்மாளை மனதில் ஏற்று அவர்களது கொள்கைகளை பின்பற்றி நடப்பவன் நான். உங்களைப் போல தந்தை பெரியாரை வழிகாட்டி என்று சொல்லிக்கொண்டு சமூக நீதி என பொய் வேடம் போட்டு மக்களை ஏமாற்றி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ அடித்தட்டு மக்களுக்கோ அல்லது வாக்கு அரசியலுக்கோ சாதியை வைத்து பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை. எங்கள் மாண்புமிகு முதல்வர் இன்று சாதி மதத்தை உடைத்து உண்மையான சமூக நீதி பாதையில் ஆட்சியை அமைத்து மக்கள் பணி செய்கிறார். அவரது வழியை பின்பற்றி நாங்களும் நடக்கிறோம். சாதியை வைத்து நீங்கள் நடத்தும் போலி அரசியல் பிழைப்புக்குத்தான் தந்தை பெரியாரின் தடி மூலம் தேர்தலில் தோல்வி அடி விழுந்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி பேசுவது நல்லது. கொள்கை பிடிப்போடு கொள்கை தலைவர்களை மனதில் ஏற்று கடினமாக உழைத்து அதிகாரத்திற்கு வந்து எங்களுக்கு எதிராக ஒரு குடும்ப ஆதிக்கத்துக்கு கொத்தடிமைகளாக வாழும் உங்களுக்கு முதலில் பதில் சொல்ல என்ன தகுதி இருக்கிறது? பட்டார் 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 அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொன்னதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்படியே நாங்கள் அதெல்லாம் ஒரு துப்புனா தொடச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நன்றி சார்.